ஜெய குருதத் ஜெய குரு பரசுராம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அன்புக்கினிய அத்துணை நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இறை இணைவு அப்படின்ற இந்த சேனல் வழியாக நம்ம பண வசிய கலையை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். பணத்தை நம்ம எப்படி ஈர்க்க போறோம், பணத்தை அபரிமிதமாக நம்மகிட்ட எப்படி ஈர்த்து இந்த நமக்கும் பிறருக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றதை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பேச போறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களோட பண நெருக்கடியை, உங்களோட கடன்களை, அத்தனை பண பிரச்சனையும் தீர்வாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நம்ம தொடங்குறோம். முழுமையா பாருங்க. பணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனோட உழைப்பு, அந்த மனிதனோட சக்தியை தான் நம்ம பணமா மாத்தி வச்சிருக்கோம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் புரிதல் நம்மளுக்கு வேணும். அப்ப அதிகமாக பணம் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்துட்டாவே இந்த பணத்தை அபரிமிதமாக ஈர்ப்பதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அதுல 8 விதிகள் இருக்கு. அந்த 8 விதிகளை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் விதி என்ன அப்படின்னா, பணம் அதிகமாக புரளக்கூடிய, பணத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய எந்த நபரும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுப்பது இல்லை அப்படின்ற ஒரு முதல் விதியை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன மாதிரியான உணர்ச்சி வசப்பட்டு அவங்க முடிவு எடுக்கிறது இல்லை அப்படின்னா, ஒரு கோபத்தினாலேயோ, ஒரு கவலை, ஒரு விரக்தியினாலேயோ அந்த செலவை அவங்க செய்யறது இல்லை. இப்ப என் மனசு ரொம்ப சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சுற்றுலா செல்றேன் அப்படின்றதுக்காக பணம் விரைப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் மேல ஒரு அபரிமிதமான ஒரு கோபம் இருக்கு, அந்த கோபத்துக்காக நான் இந்த பணத்தை செலவழிக்கிறேன் அப்படின்றது செலவழிக்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப உங்க கையில அதே மாதிரி ஆசையின் விளைவாக, இப்ப என்கிட்ட ஒரு ஐபோன் இருக்கு அப்படின்னா, மேலும் இதை தாண்டி அடுத்த செக்ஷன்ல என்ன இருக்கு, அடுத்த நிலையில எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ஆசையின் விளைவாக ஒரு போன் வாங்க மாட்டாங்க. தேவையின் அடிப்படையில மட்டும்தான் அவங்க செலவு செய்யறவங்களா இருக்கிறாங்க. அதனால அவங்ககிட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு, சேமிப்பும் கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப முதல் விதி என்னவா இருக்கு அப்படின்னா, உங்களோட செலவுகளை எக்காரணத்தை கொண்டும் உணர்ச்சி வயப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அப்ப உங்களோட தனித்திறமை என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் 2வது விதி. அந்த தனித்திறமையை எப்படி பணமாக்கலாம் அப்படின்றத, அதற்கான வழிமுறைகளை தேடுவது, அந்த வழிமுறைகளை செயலாக்குவது தான் உங்களோட 2வது விதியாக இருக்கும். இது நிச்சயமாக பெரிய பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வரும். ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த தனித்திறமையாக ஒரு பாடக்கூடியவராக இருக்கலாம், ஓவிய வரியவராக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய, இல்ல ஒரு ஆய்வு செய்யக்கூடிய, இல்ல ஒரு மெக்கானிக்கா இருக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமா இருக்கோ அதனால உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா நீங்க விருப்பமானதை செய்யறீங்க, மன திருப்தியோட இருக்கீங்க, அது நிறைய பணத்தையும் உங்களுக்கு கொண்டு வருது. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய 2வது விதி, உங்கள் தனித்திறமை எது, அதை எப்படி பணமாக்குறது. 3வது விதி என்பது, நீங்க யாரோட சேர்றீங்க, உங்க நண்பர் யாரு, அவருக்கு என்ன குணம் இருக்கு, அந்த குணத்தின் அடிப்படையாக உங்க செல்வ நிலை மாற்றத்துக்கு உட்படும் அப்படின்ற முதல் விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போல உங்க கூட பழகுறவங்க பணத்துக்காக புலம்புறது, விரக்தியில இருக்கிறது, கவலையில இருக்கிறது, கோபத்துல இருக்கிறது, இந்த மாதிரி குணத்தால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்களா, அந்த குணம் உங்களையும் பாதிக்கும். இதே இது அவங்க பணத்தை பத்தி பேசுறாங்க, வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க, முன்னேற்றத்தை பத்தி பேசுறாங்க, தொழிலின் வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க, தொழிலில் இருக்கக்கூடிய நுட்பத்தை பத்தி பேசுறாங்கன்னா, அந்த இடத்துல உங்களோட செல்வம் அபரிமிதமாக வளருவதற்கு அவங்களும் உதவியா இருப்பாங்க, நீங்களும் அவங்களுக்கு உதவியா இருப்பீங்க. அந்த நட்பும் நீண்ட நெடிய காலம் வளரும். அப்ப உங்களோட சுற்றுல இருக்கக்கூடிய மனிதர்களோட குணம் உங்களை பாதிக்கும். அந்த பணத்தை தேடக்கூடியவரா நீங்க இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய அதி முக்கியமான காரியம், நீங்க உங்க சேர்க்கையை உங்கள் எண்ணத்திற்கு உதவியாக, வெற்றிக்கு உதவியாக இருக்கக்கூடிய நண்பர்களோட பழகுங்க அப்படின்றதான் 3வது விதி. 3வது விதி, உங்கள் நட்பு, உங்கள் சூழ்நிலை நிச்சயமாக உங்க பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. இது 3வது விதி. நீங்க புரியணும். அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், கோடீஸ்வரர்கள், பணத்தை அதிகமாக வைத்திருக்கிறவங்க யாரும் இலவசத்தை நாடுவதே இல்லை. இலவசமாக எது கிடைத்தாலும், பொருள் கிடைத்தாலும், அறிவு கிடைத்தாலும் அவங்க என்ன செய்யறது இல்லை, அதை ஏத்துக்கிறது இல்லை. ஏன் இப்படி ஒரு குணம் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, இலவசமாக கொடுப்பதில் தரம் இல்லை அப்படின்றது பொதுவான விதியா இருக்கு.
ஒரு அறிவு. இப்ப நீங்க வந்து ஒரு யூடியூப்பை பத்தி நீங்க இப்ப யூடியூப் பாக்குறீங்க, ஒரு யூடியூப் தொடங்கணும்ன்றீங்கன்னா அதுக்காக ஒரு பயிற்சி, அதுக்காக ஒரு ஃப்ரேம் எப்படி வைக்கலாம், என்ன மாதிரி மைக் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க அதற்கு ஒரு பயிற்சியா நீங்க போய் அதன் மூலியமா நீங்க ஒரு யூடியூப் தொடங்குறப்ப அதுக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும். அதே போல ஒரு அறிவு, ஒரு ஒரு தொழில் செய்ய போறேன் அப்படின்னா அந்த தொழிலை பத்தி ஆய்வு, அதுக்கான ஒரு பயிற்சி போயிட்டு அந்த தொழிலை செய்யறப்ப அதுல ஒரு நேர்த்தி இருக்கும். அதே போல நீங்க இலவசமா உனக்கு சொல்லி தராங்க, நான் யூடியூப்லயே கத்துக்கிறேன், இல்ல வேற எதுல ஒரு விஷயத்துல கத்துக்கிறேன்னா அதுல முழுமையான அறிவு கிடைப்பது இல்லை அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்ப உங்களுக்கு அறிவோ உங்களுக்கு ஒரு பொருளோ தேவைன்னா அதுல இலவசத்தை எதிர்பார்க்காதீங்க. அது முக்கியமானது. அது உங்களுக்கு தரத்தை பாதிக்கும் அப்படின்ற 4வது விதியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 4 விதியை கடந்து வந்துருவாங்க. ஆனா இந்த 5வது விதியில தோத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன அப்படின்னா, பணத்தை புத்திசாலித்தனமாக நீங்க வந்து நிர்வகிக்கணும். எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளவு பணம் வருது, நம்மளுக்கு எவ்வளவு தேவை இருக்கு, அந்த தேவையில மீதம் போக நம்ம எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்றது. தனக்கு வரக்கூடிய பணத்துக்குள்ள, வருவாய்க்குள்ள யார் ஒருவர் வாழ கத்துக்கிறாரோ அவர் நிச்சயமாக 1 ஆண்டு 2 ஆண்டுக்குள்ள நிச்சயமாக பெரும் பணத்தை அவர் கையில வச்சிருப்பார். அப்ப எனக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அந்த 40,000 நம்ம எப்படி செலவழிக்கலாம், நம்மளோட அன்றாட தேவை, உணவு, மருத்துவம், கல்வி, அடுத்தடுத்த கட்டம் அப்படின்றதுக்கு ஒரு 30,000 செலவழிச்சுட்டு 5,000 ரூபாயை குறைஞ்சது நீங்க சேமிக்கணும். அதாவது குறைஞ்சது ஒரு 20% நீங்க சேமிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்ககிட்ட அதிகப்படியான பணம் இருக்கும். நிர்வாகம் பண்றதுல அதி புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விதி. அதாவது பணக்காரர்கள் பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே, அந்த பணத்தை அவங்களோட தேவைக்கு மட்டும் இல்லாம தொழில் வளர்ச்சிக்காக அதை மீண்டும் தொழில முதலீடு செய்யறது, தொழிலை விரிவுபடுத்துறது, பணத்தை தனக்காக வேலை செய்யக்கூடிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக அவங்க செய்தாங்க அப்படின்றதுனால அவங்ககிட்ட அபரிமிதமான பணம் இருந்துச்சு. பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, அதாவது பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ பணத்தை பாதுகாக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதியா அவங்க பின்பற்றுறாங்க. அதுக்கடுத்து தன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கு அந்த பணத்தை பகட்டாக ஆடம்பரமாக செலவழிக்க மாட்டாங்க ஒண்ணு. அதுக்கடுத்து தன்னிடம் எவ்வளவு பணம் இருக்குன்றத வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்ப அந்த வெளிப்படுத்தாம இருக்கிறதுனால 2 பெரும் நன்மைகள் இருக்கு. ஒண்ணு வந்து தன் தொழில் வளர்ச்சிக்காக மறைமுகமாக அவங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அடுத்தவங்களோட தவறான எதிர்மறையான சிந்தனைக்கு இவங்களோட செயல்பாடு இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிடும். அதாவது தாண்ட எவ்வளவு பணம் இருக்குன்றத அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க. அப்ப அன்பர்களே, நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய அதி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பணத்தை அதி புத்திசாலித்தனத்தோட நீங்க நிர்வாகம் செய்ய வேண்டும். வரவு செலவு கணக்குகளை எழுதணும். அது மட்டும் இல்லாம நம் செலவு அப்பனா தான் நீங்க எழுதத்தான் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வந்து குறையும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படையான பணத்தை உங்களிடம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விதி. அதே போல பணத்தை தனக்காக வேலை செய்ய வைங்க. அதாவது 6வது விதி நிதி ஒழுங்கு கட்டுப்பாடு. நான் இதற்குத்தான் செலவழிப்பேன், இவ்வளவுதான் செலவழிப்பேன் அப்படின்ற அந்த ஒழுங்கை வந்து அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க. அப்ப நிதி ஒழுங்கு அப்படின்றதுக்கு அடிப்படையே என்னன்னா, நீங்க முதல் சொன்ன விதியில நீங்க வரவு செலவு எழுதினாதான் இந்த நிதி ஒழுங்கை செய்ய முடியும். இந்த செல்வத்தை பன்மடங்கு நீங்க உயர்த்தி கொண்டு வர முடியும். திட்டத்தை பிறரிடம் சொல்லாமல் இருப்பது என்பது அதி முக்கியமானது. அது 7வது விதியாக இருக்கிறது. அதாவது 7வது விதி, நம் திட்டத்தை நம் பிறரிடம் சொல்றப்ப நம்மளோட தொழில் திறமைய, தொழில் திட்டத்தை அவங்க காப்பி அடிச்சு நம்மளுக்கு முன்னாடி அவங்க முன்னேறலாம். இல்ல நம்மளோட திட்டத்தை வேற ஒருத்தட்ட சொல்லி அதை அவர் காப்பி அடிச்சு வேற லெவல்ல கொண்டு போகலாம். ரைட்டுங்களா? அது மட்டும் இல்லாம நம் திட்டத்தை வெளியில சொல்றப்ப அவரு நம்மளுக்கு எதிர்மறையான கருத்துக்களை அவர் நம்மகிட்டே சொல்லலாம். எப்பா இதெல்லாம் நல்லா இருக்காது, இது முன்னேறாது, இது சரியா இருக்காது, இது தப்பான கருத்து அப்படின்னு நம்மளோட நம்பிக்கையை உடைக்கிறது போல அவர் சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அவருக்கு நம்ம வளர்ச்சியில அவருக்கு பிடிக்காம அவரோட தீய எண்ணங்கள் நம் வளர்ச்சியை கெடுக்கலாம். அப்ப 7வது விதி அப்படின்றது அதி முக்கியமானது. நம் கருத்தை
நம் தொழிலுக்கான திட்டத்தை பிறரிடம் சொல்லாமல் இருப்பது. அதாவது இன்னைக்கு தேதி நம்மளுக்கு 8/8/2025. இந்த 8 விதிகளும் உங்கள் வாழ்க்கையை பெரிய லெவல்ல உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது அப்படின்றதுக்காக இந்த 8 விதிகளை நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். பணத்தை விளையாட்டாக பாருங்கள். இது இது அதி முக்கியமான விதி. இதை தவறுதலா புரிஞ்சுச்சுன்னா தப்பா போயிடும். அதாவது விளையாட்டாக அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பணத்தை நீங்க ஒரு தொழில முதலீடு செய்றீங்க, இல்ல ஒரு தேவைக்காக முதலீடு செய்றீங்கன்னா அதுல வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். அப்ப விளையாட்டில் வெற்றியும் தோல்வியும் சகசம். நீங்க மீண்டும் ஒரு தோல்விக்கு அடுத்து நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த பணத்தை மதிக்கணும், அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த பணத்தை விரும்பணும், அதுலயும் மாற்று கருத்து இல்ல. ஆனா விளையாட்டு மனப்பான்மையோட நீங்க என்ன செய்யணும், ஒரு தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து வருவதற்கான உத்வேகத்தோட இந்த பணத்தை முதலீடு செய்யணும். இந்த பணத்தை நீங்க கையாளணும். அப்ப 8வது விதி என்ன இருக்கு அப்படின்னா, பணத்தை விளையாட்டாக கையாளுங்கள், அதி கவனத்தோட வெற்றி பெறுவதற்கு. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் என் நன்றிகளையும், மீண்டும் இந்த வீடியோக்கள் உங்களிடம் வந்து சேருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்து இதுல இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கும் என் குழுவினருக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ஜெய் குருதத், ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.